Hello guys, welcome to my channel. நான் நித்ரிஷ் தமிழ். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் பத்தி பார்க்க போறோம். ஆக்சுவலா கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்ன சொல்றாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வந்து மே கண்டெயின் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றாங்க. இப்போ பைச்சாம்ல ஒரு ப்ரோக்ராம் பண்ண போறோம்னா நியூ கொடுக்குறோம், பைத்தான் ஃபைல் கொடுக்குறோம். பைத்தான் ஃபைல் வந்து இப்போ இட்ரேஷன் ஆர் எக்ஸாம்பிள் ஏதாவது இட்ரேஷன் 1.py கொடுக்கணும் பைத்தான் ஃபைல். இப்போ வந்து பிரிண்ட் I am a higher secondary student. Higher secondary student. Next one, the print from Tamil Nadu. Tamil Nadu. So, இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா இது வந்து என்ன அப்படின்னா சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒன் பை ஒன் ரன் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா இட்ரேஷன் சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தான்ல ஒன்று இருக்கு. நெக்ஸ்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னா கம்போஸ்ட் ஆஃப் சீக்வென்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் விச் ஆர் எக்ஸிக்யூட்டட் ஒன் ஆஃப்டர் அனதர். ஒன் பை ஒன் இந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணிட்டே வருவாங்க. இதுக்கு பேர் தான் சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் அல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட். அல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்னா எப்போ வரும்னா இப்போ ஒரு கண்டிஷன் வைக்க வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்களுக்கு ஓட் எலிஜிபிளா இல்லையா அப்படின்னா என்ன சொல்லணும்னா இப்போ வந்து ஒரு 18 ஏஜ்க்கு மேல இருந்தாதான் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட், இல்ல அப்படின்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள். அப்போ ஒரு சிம்பிள் எஃப் எப்படி எழுதுவோம்னா இப்போ வந்து என்னன்னா ஓட் ஈக்குவல் டு இன்ட் இன்புட், இது வந்து ஒரு இன்டிஜர் நம்பர், enter your age அப்படின்னு ஏஜ் கேக்குறோம். இப்ப இந்த ஓட் வந்து ஓட் கிரேட்டர் தென் 18 இருந்ததுன்னா print you are eligible அப்படின்னு சொல்றோம். இதான் வந்து இந்த இடத்துல வந்து சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட். இது வந்து பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா ஒரு கண்டிஷன் செக் பண்றோம். சோ கண்டிஷன் செக் பண்ணி நம்ம போடுற நம்பர் வந்து கிரேட்டர் தென் 18 இருந்ததுன்னா print you are eligible. இதான் சின்டாக்ஸ். இஃப் கண்டிஷன் எழுதுறோம். இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா இது ஒர்க் அவுட் ஆகும், இல்லைன்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரன் பண்றீங்க, இப்போ என்ட்ரு ஏஜ் கேட்குது. இப்போ நான் 21 கொடுத்தோம்னா யூஆர் எலிஜிபிள்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 21 கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, இப்போ நான் 14 கொடுக்குறேன், அப்போ ஒண்ணுமே டிஸ்பிளே ஆகாது. ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல வந்து சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஒரு பைத்தான்ல வந்து எப்படின்னா சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா ஒன் பை ஒன் வர்றது, இது வந்து பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லு. இதோட மீனிங் வந்து பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா ஒரு கண்டிஷன் செக் பண்றது. So, இப்போ ஒரு கண்டிஷன் செக் பண்றதுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ். ஸோ இப்போ ஓட் கிரேட்டர் தென் 18, இப்போ ஈக்குவல் டு போடணும்னா இந்த இடத்துல ஈக்குவல் டு 18. ஸோ யூ ஆர் எலிஜிபிள். ஸோ அதான் இந்த இடத்துல சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட். இப்போ இந்த சிங்கிள் கண்ட்ரோல் இதுல வந்து என்னன்னா நெக்ஸ்ட் வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இஃப் எல்ஸ் எப்ப யூஸ் பண்ணுவோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பாக்குறோம், இப்போ யூ ஆர் எலிஜிபிள், இப்போ எல்ஸ், அப்ப எல்ஸ்னா என்ன பண்றோம்னா பிரிண்ட் you are not eligible அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். you are not eligible. சோ இப்ப else கண்டிஷன் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்துட்டு else பார்ட்ல ஒர்க் ஆகும். சோ if கண்டிஷன் true ஆன்னு செக் பண்ணும், அது true ஆனா இது ஒர்க் பண்ணும், elseனா இது ஒர்க் பண்ணும். சோ அதான் ஒரு if கண்டிஷன் if else ஸ்டேட்மெண்டோட இது. அப்ப if x greater than or equal to you are eligible for votingன்றாங்க. if else if கண்டிஷன்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக், else கோலன்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக். சோ இந்த இடத்துல வந்து என்னன்னா else கோலன் அப்படின்னா இல்ஸ் பார்ட் எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ இப்போ கண்டிஷன் செக் பண்ணும், இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா யுவர் எலிஜிபிள் என்ன டிஸ்பிளே பண்றோமோ அது ஒர்க் அவுட் ஆகும். யுவர் எல்ஸ் பார்ட்ல வந்து என்னென்ன போடுறோமோ அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ பைத்தான் வந்து கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இன்டென்டேஷன் கான்செப்ட். நம்ம கர்ஸ்லி இந்த ப்ராக்கெட் வந்து இந்த மாதிரி போடுவோம் இல்லையா, ஸோ அது இங்க இல்லாம என்ன ஆகும்னா இன்டென்டேஷன். ஸோ இப்போ நீங்க இதை இப்படி டைப் பண்ணீங்கன்னா இது எரர் இந்த இடத்துல. பிளஸ் நம்ம ஒரு ஸ்பேஸ் விடணும், அப்பதான் இது இஃப்குள்ள இந்த கண்டிஷனுக்குள்ள ஒரு சப் இது அப்படின்னு சொல்லிட்டு அது தெரியும் பைத்தானுக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். சோ அதனால எப்பயுமே இன்டென்டேஷன் கான்செப்ட் ஒர்க் அவுட் பண்றோம். இப்போ ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்ட்ரு ஒரு ஏஜ் கேட்கும். இப்போ நான் 14 கொடுத்தேன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள். ஸோ ஒரு இஃப் கண்டிஷன், ஸோ சீக்வென்ஸ் ஸ்டேட்மெண்ட், நெக்ஸ்ட் இஃப் கண்டிஷன், சிம்பிள் இஃப் கொடுத்தோம்னா இஃப் கண்டிஷன் மட்டும், எல்ஸ் பார்ட் போட்டு நாட்னா கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இது ஒர்க் அவுட் பண்ணணும், ஃபால்ஸா இருந்தா இது ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ சிம்பிள் லாஜிக் அவ்வளவுதான். இப்ப நெக்ஸ்ட் இஃப் இல்ல நெக்ஸ்ட் ஒன்னு என்ன இருக்குன்னா எல்ஸ் இஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு. சோ அதான் இந்த
இப்போ ஃப்ளோ சார்ட்ல வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணோம்னா இப்போ ஃப்ளோ சார்ட்ல எப்படி எழுதுவோம்னா ஒரு என்ட்ரி இன்புட் நம்பர் கொடுக்குறோம், கண்டிஷனுக்கு இந்த மாதிரி ஒரு டைமென்ஷன் போடணும், கண்டிஷன் இது செக் பண்றோம், இஃப் ட்ரூவா இருந்ததுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லா ஒர்க் பண்ணும், இந்த பிளாக்கோட ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸா இருந்ததுன்னா இது ஃபுல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃப்ளோ சார்ட்ல எழுதுறோம். சோ இப்போ இது வந்து ஒரு இஃப் எல்ஸ் கான்செப்ட். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நம்ம இஃப் எல்ஸ் கான்செப்ட் வந்து இன்னொரு மெத்தட்ல எழுதலாம். அந்த இன்னொரு மெத்தட் என்னன்னா ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்ல எழுதிடலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த மாதிரி எழுதிருக்கத ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்ல கொண்டு வந்துடலாம். எப்படி கொண்டு வரலாம்னா இப்ப இதை கமெண்ட் பண்ணிடுறோம். கமெண்ட் பண்ணினா என்ன அப்படின்னா சிங்கிள் 3 கோட்ஸ் கொடுத்தோம்னா இட்ஸ் கமெண்டட். இப்ப எஸ் ஈக்குவல் டு எலிஜிபிள் என்னன்னா ட்ரூ கண்டிஷன் நீங்க கொடுக்குறோம். இஃப் கண்டிஷன் அடுத்து வந்து இஃப் vote greater than or equal to 8 else not eligible. சோ இந்த மாதிரி சிம்பிள் ஒரே ஸ்டேட்மெண்ட், இது பிளாக் புக்ல நிறைய ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னா அது எழுத முடியாது. பட் இந்த பிளாக் புக்ல ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம எழுதுறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி எழுதிக்கலாம். எலிஜிபிள் ட்ரூ கண்டிஷன், அடுத்து கண்டிஷன் எல்ஸா இருந்ததுன்னா எது ஒர்க் அவுட் ஆகும். இப்போ பிரிண்ட் எஸ். சோ பிரிண்ட் எஸ் இப்ப ரன் பண்ணி பார்த்தோம்னா not eligible. இப்ப ரன் பண்ணி பார்த்தோம்னா enter your age கேக்குது. இப்போ 14, இப்போ not eligible. சோ ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் தான் அது ஒர்க் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிங்கிள் லைனாவே எழுதிக்கலாம். பட் இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ள மோர் தென் ஒன் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தான் எழுத முடியும். இஃப் பார்ட் எழுதி எல்ஸ் பார்ட் எழுதி எழுதணும். சோ நம்மளோட ப்ரோக்ராமிங் அந்த இட்ரேஷன் தகுந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சிம்பிளாவும் எழுதிக்கலாம், இந்த மாதிரி எழுதிக்கலாம் இஃப் எல்ஸ் பார்ட். சோ இது ஒரு கண்டிஷன். அடுத்து வந்து நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. நெஸ்டட் இஃப் என்னன்னா ஒரு இஃப்க்குள்ள இன்னொரு கண்டிஷன், சப்போஸ் இது இந்த எல்ஸ்ல இன்னொரு கண்டிஷன் செக் பண்றது, அப்படி கண்டிஷன் செக் பண்ணிட்டே போறோம். இப்போ இதுக்கு வந்து ஃப்ளோ சார்ட் போடுறாங்க. டெஸ்ட் இஃப் எக்ஸ்பிரஷன் ஆஃப் இஃப். இப்போ வந்து ஒரு கண்டிஷன் செக் பண்றாங்க. இது ட்ரூவா இருந்ததுன்னா ஒரு பாடி ஒர்க் அவுட் ஆகும், ஃபால்ஸா இருந்ததுன்னா இன்னொரு ஒரு கண்டிஷன் செக் பண்றது. சோ அது ட்ரூவா இருந்ததுன்னா ஒர்க் ஆகும், ஃபால்ஸா இருந்ததுன்னா இன்னொரு கண்டிஷன். சோ அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் அந்த இது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா இப்போ ஒரு மார்க் வாங்குறோம், MARK மார்க்ஸ் ஈக்குவல் டு இன்ட். இப்போ இந்த கண்டிஷன் உங்களுக்கு புரியும் பாருங்க. என்டர் யுவர் மார்க், என்டர் யுவர் மார்க். இப்போ வந்து ஒரு சப்ஜெக்ட்ல மார்க் வாங்குறீங்க நீங்க. இப்போ இந்த மார்க் வந்து கிரேட்டர் than or equal to 80 இருந்ததுன்னா என்ன சொல்வீங்க? இஃப் மார்க் greater than or equal to 80 அப்படின்னா print first class or distinction. இப்ப நம்ம உடனே else if போட முடியாது. else if வந்து நம்ம உடனே போடலனா என்னன்னா அடுத்த கண்டிஷன் செக் பண்ணணும். if mark greater than or equal to 60 னா print என்னது? input. Print first class. Else if mark greater than or equal to 40. Print. So இந்த மாதிரி கண்டிஷன் போறது வந்து செகண்ட் கிளாஸ். இப்போ வந்து else print pause. இல்ல அப்படின்னா else திரும்ப else if. else if mark greater than or equal to 30 இருந்ததுன்னா and condition கொடு. mark greater than or equal to 30 print third class. இப்போ else பார்ட்னா else print fail. சோ இது வந்து ஒரு nested. இப்போ இதுல என்ன பண்ணிருக்கோம்னா if condition வந்து மல்டிபிள் if செக் பண்றோம்.
இஃப் மார்க் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இஃப் மார்க் 1 கிரேட்டர் than 80 இருந்ததுன்னா டிஸ்டிங்ஷன். சப்போஸ் இல்ல அப்படின்னா இன்னொரு இஃப் கண்டிஷன் சொல்றோம். மார்க் 1 கிரேட்டர் than or equal to 60 இருந்ததுன்னா என்னது, 50 இருந்ததுன்னா என்னது, தென் எல்ஸ் லாஸ்ட் பார்ட் ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றோம். இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தோம்னா ஏஜ் கேக்குது, ஏஜ் நான் 21 கொடுக்குறேன், அப்ப இது எலிஜிபிள் வருது. இப்ப மார்க் கேக்குது 90 கொடுத்தா இட்ஸ் டிஸ்டிங்ஷன். சோ அப்ப வந்து இன்புட் ஸ்டேட்மெண்ட்ல வந்து அடுத்த சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா கண்டினியூஸ்ல ஒன் ஆஃப்டர் அனதர் எக்ஸிக்யூட் பண்றது வந்து சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இப்ப பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ல வந்து இஃப் சிம்பிள் இஃப்னா ஒரு இஃப் கண்டிஷன் மட்டும் பண்றது, எல்ஸ் பார்ட் கொடுக்கறது, இப்ப நெஸ்டட் இஃப். சோ இந்த மாதிரி நிறைய வந்து பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் உண்டு. சோ அது எல்லாம் தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்ப இஃப் எல்லாமே இப்ப இந்த சொல்றாங்க இல்லையா, கிரேட் ஏ கிரேட் பி, சோ அந்த மாதிரி தான் நம்மளும் எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்ப நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இன் அண்ட் நாட் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இன் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, நாட் இன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றோம். இப்ப இன் அப்படின்னா ஒரு ஒரு இன்புட் வந்து வாங்குறோம், ஒரு லிஸ்ட்ல வந்து அது இருக்கா அப்படின்னு செக் பண்றோம், அதான் இன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம எப்படி பார்ப்போம்? சோ இப்போ நம்ம இதுலயே பார்க்கலாம். இப்போ ஒரு கமெண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இது ஒர்க் அவுட் ஆகாது. CH equal to ஒரு இன்புட் ஒரு கேரக்டர் வாங்குறோம். இன்புட் என்டர் கேரக்டர், என்டர் ஒரு கேரக்டர் டைப் பண்றோம். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா இந்த கேரக்டர் வந்துட்டு இந்த இந்த கண்டிஷனுக்குள்ள இருக்கான்னு பாக்குறோம். இது கேப்ஷனுக்குள்ள இருக்கலாம், இப்ப ஸ்மால் ஏவா இருக்கலாம், கேபிட்டல் இ கமா ஸ்மால் இ, கேபிட்டல் ஐ கமா ஸ்மால் ஐ, O small o, capital U, small u. இப்போ என்னன்னா இந்த கண்டிஷனுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா if print vowel, this is vowel. else partனா என்ன பண்றோம்னா இது வந்து வர்பல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்றோம். சோ இன் கண்டிஷன் சொல்லிட்டு இன் ஒரு இஃப் கண்டிஷன்ல இன் அப்படின்னா ஒரு நம்பரோ ஒரு லெட்டரோ அந்த லிஸ்டுக்குள்ள இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுதான் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் உண்டு. சோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கல எல்ஸ் பார்ட் கோலன் போடணும், எரர் காமிக்குது. அதனால என்ட்ரு ஒரு ஏஜ் கேக்குது, ஒரு கேரக்டர் கேக்குது. இப்ப நான் என்ன பண்றேன் யூ, அப்ப திஸ் இஸ் வவ்வல். சோ இப்ப CH இன் அப்படின்னா இதுல வந்து இன்னு ஒண்ணு இருக்குது, நாட் இன் அப்படின்னா நாட் இன்னா அதுல இல்லாதது இந்த கண்டிஷன். இப்போ CH வந்து நாட் இன் ஏபிசினா அதுல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, சோ இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு, நாட் இன் ஒண்ணு இருக்கு. சோ இதான் இதோட இஃப் கண்டிஷன் முடிஞ்சது. நெக்ஸ்ட் என்ன சொல்றோம்னா லூப்பிங் கண்ட்ரோல் கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு, லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னா இப்ப இஃப் கண்டிஷன் வந்து ஒன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிட்டு இப்ப செக் பண்ணிட்டு அப்படி கீழே வந்துருது. பட் லூப்னா என்ன அப்படின்னா ரிப்பீட்டடா அது அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு 10 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகணும், இல்ல ஒரு கண்டிஷன் அக்கறார வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு பேரு லூப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும். சோ இப்ப லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்னா என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்ப இந்த லூப் என்னன்னா the loop statement to allow to execute a statement or a group of statement multiple times. So இப்ப நம்ம சொன்ன மாதிரி இப்ப if conditionனா ஒரு செக் பண்ணிட்டு கண்டினியூவா அடுத்த லைன் போயிடும், else partனா ஒர்க் அவுட் ஆகும், கீழே போயிடும். பட் லூப்ன்றது அப்படி கிடையாது, இது வந்து மல்டிபிள் டைம்ஸ் இது எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு சொல்றதா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். சோ இப்ப இந்த இடத்துல நம்ம சொல்றோம் கண்டிஷன் அப்படின்னு செக் பண்றோம், கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும், திரும்ப மேல போகும், திரும்ப கண்டிஷன் செக் பண்ணும், ட்ரூவா இருந்ததுன்னா உள்ள போகும், திரும்ப போகும். சோ இது வந்து எப்பனா அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆற வரைக்கும் இது சுத்திட்டே இருக்கும், இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும். எப்ப அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அப்ப வெளியே வந்து ஒர்க் அவுட் ஆயிடும். சோ இதுதான் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். சோ இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு மல்டிபிள் டைம்ஸ் ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னா அதை வந்து நம்ம லூப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணணும். இப்ப லூப் ஸ்டேட்மெண்ட்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஒயில் லூப் அண்ட் வந்து ஃபார் லூப். சோ இப்போ இதை ரெண்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு இட்டரேஷன் பண்ணலாம். இப்போ ஒயில் லூப்போட கண்டிஷன் வந்து ஒயில் கண்டிஷன் அதோட ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம், எல்ஸா இருந்ததுன்னா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். இதுதான் ஒயில் லூப்போட யூஸ்.
இப்போ while loop எப்படி செக் பண்ணணும்னா இப்போ நியூ ப்ரோக்ராம்ல எழுதுறோம் i is equal to 10. இப்போ while I greater than or equal to or less than or equal to 15. 15 னா என்ன பண்றோம்னா print I. So இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் உள்ள வரும் I யோட வேல்யூ 10 so print பண்ணும் இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா திரும்ப மேல போகும். so அப்ப இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகணும்னா என்ன பண்ணணும் I plus 1 போடணும். அப்ப போட்டோம் அப்படின்னா அப்ப 12 ஆகும் 13 ஆகும் இப்போ இந்த இது பிரிண்ட் ஆயிட்டே இருக்கும். இப்ப else print value above 15 அப்பனா வெளியில வந்து இது டிஸ்ப்ளே ஆகும். சோ இது அந்த வேர்ட். இப்போ while loop ஓட கான்செப்ட் இதுதான். சோ 10 12 13 14 15 வரைக்கும் ரிப்பீட்டடா அந்த லூப் டிஸ்ப்ளே ஆயிட்டே போயிட்டே இருக்குது. எப்ப அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அப்ப வெளியே வருது பிரிண்ட்ஸ் வேல்யூ above 15 ஆயிடுச்சு. சோ அதனால ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துருது. சோ இது வந்து ஒரு while loop ஓட கண்டிஷன். அடுத்து நம்ம பார்க்க போறது for. ஃபார்னும் அப்படிதான். ஃபார் வந்து என்னன்னா கவுண்டிங் திரும்ப திரும்ப ஒர்க் அவுட் ஆயிட்டே இருக்கும். ஃபார் எப்படின்னா ஃபார் கவுண்டர் வேரியபிள் இன் சீக்வன்ஸ். சோ இப்ப இந்த ஃபார் வந்து என்ன செய்யறான்னா ஃபார் we have created a string hello world அப்படின்னு சொல்லிட்டு value of x is the first string. அப்ப வந்து செக் பண்றாங்க for x in 1 2 3 5. இங்க வந்து என்னன்னா செக் பண்றாங்க x வந்து hello worldல இருக்கான்னு. சோ அப்ப அது இல்ல அப்படின்னு டிஸ்ப்ளே ஆகுது. சோ இப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு செக் பண்ண for x loop அப்படின்றது. இப்ப இந்த இடத்துல எப்படின்னா for x in 1 2 3 4 5 print hello world அப்படின்னா ஒரு வேரியபிள் கால்குலேட் பண்றோம். அந்த வேரியபிள் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்துச்சுன்னா hello world டிஸ்ப்ளே ஆகும். இல்ல அப்படின்னா இது ஆகாது. அப்ப அந்த x ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் 1 கொடுத்திருப்போம். 1 2 3 5 வந்து ஒர்க் அவுட் ஆகும். 5 டைம்ஸ் இந்த லூப் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் வெளியில வந்துரும். சோ இது வந்து ஒரு ஃபார் லூப்போட ஃபார்மட். இல்லனா ஃபார் லூப் வந்து அடுத்து என்னன்னா ரேஞ்ச் ஸ்டார்டிங் நம்பர் ஸ்டாப் ஸ்டெப் கொடுக்கலாம். இப்போ எப்படி கொடுக்கறோம்னா ஃபார் ரேஞ்ச் இந்த ஃபார் ரேஞ்ச் ரேஞ்ச்ன்றது ஃபாரோடது. இப்ப ரேஞ்ச் எப்படின்னா ஸ்டார்டிங் நம்பர். இப்ப ஸ்டார்டிங் நம்பர் 1 கமா 30 கமா 1 1னா அது வந்து இன்கிரிமெண்ட் நம்பர் ஸ்டெப் என்ன வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஸ்டார்ட் நம்பர் இப்போ வந்து நம்ம 131 அப்படின்னா ஸ்டார்ட் த ரேஞ்ச் 1 2 1 1 இன்க்ரீஸ் ஆகுது. சோ இதுதான் வந்து ஃபார் லூப்போட ரேஞ்ச். இந்த ரேஞ்ச் வந்து இந்த மாதிரி கொடுக்கலாம். இல்ல அப்படின்னா 2 32. சோ இப்ப ஸ்டார்டிங் த ரேஞ்ச் வந்து 2ல வரும். எண்ட் ஆஃப் தி ஸ்டெப் வந்து இது வந்து எண்ட் ஆஃப் த வேல்யூ வந்து 30 இன்க்ரீஸ் வந்து 2. சோ இந்த மாதிரி வந்து ஃபார் லூப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப அதான் சொல்றாங்க ஃபார் ஈச் ஐட்டம் இன் சீக்வென்ஸ் லாஸ்ட் ஐட்டம் ரேஞ்ச். இப்ப வந்து ஃபார் லூப் நம்ம வந்து ட்ரை பண்றோம்னு வைங்க. I is equal to 2 மென்ஷன் பண்றோம். I is equal to 2 for I range. இந்த I யோட ரேஞ்ச் என்னன்னு சொல்லிட்டு டைப் பண்றோம். ஸ்டார்டிங் நம்பர் என்னது 2 இருக்கணும். எண்டிங் நம்பர் 30 இருக்கணும் 2. சோ அப்ப அதான் இந்த இடத்துல போடுறோம். அப்ப ஈவன் நம்பரா டிஸ்ப்ளே ஆகும். print I. So first I யோட நம்பர் 2 for I in range 232. so இப்போ ஈவன் நம்பரா in 2 வரும். அப்புறம் 2 இன்க்ரீஸ் ஆகி 4 வரும். 6 8 10 12. so இது வந்து ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். so for ஓட for I ஒரு வேரியபிள் இன் ரேஞ்ச் ரேஞ்ச் வந்து நம்ம கொடுப்போம். சோ இந்த ரேஞ்ச்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ப்ளே பண்ணு. இது வந்து ஒரு ஃபார் லூப் ஓடது. இப்ப அடுத்த கான்செப்ட் என்னன்னா நெஸ்டட் லூப்னு சொல்றாங்க. நெஸ்டட் லூப்னா என்ன அப்படின்னா ஒரு லூப்புக்குள்ள இன்னொரு லூப் ஒர்க் அவுட் பண்றதுக்கு பேர் நெஸ்டட் லூப். A loop placed within another loop is called a nested loop structure. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி டிஸ்ப்ளே பண்ணா என்ன பண்ணணும்? சோ இப்போ இந்த 1 to 5 வரைக்கும் ஒரு லூப் போடணும். லூப்புக்குள்ள இன்னொரு லூப் போடணும். சோ இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணலாம்? அது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா I is equal to 1. while I இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா உள்ள போணுங்கல I less than or equal to 5. இப்போ இந்த கண்டிஷன் உள்ள வருது. இப்போ இந்த இது வந்துருச்சு 1 வந்துருச்சு. இந்த ஃபர்ஸ்ட் 1 டிஸ்ப்ளே பண்ணணும்.
இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபார் லூப்ல ஃபார் I in range for j, range starting number என்னவா இருக்கணும், I, starting number 1, comma I, increment 1. இப்ப print j, I equal to I plus 1. ஓகே, ஸோ இப்போ இதுதான் நம்ம பண்ண போறோம். இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஒன் 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 வருது. இப்போ என்ன பண்ணணும் இந்த இடத்துல, இப்போ இங்க என்ன பண்றோம்னா print ஸ்லாஷ் n கொடுக்குறோம். ஸ்லாஷ் n அப்படின்னா என்னன்னா நியூ லைன் வர்றது. இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ நியூ லைன் வந்துருச்சு. இப்போ இந்த ஒன்னும் நெக்ஸ்ட் டைப் பண்றது வந்து பக்கத்துல வரணும், கீழே வராம சைட்ல வரணும். 1 1 2 1 2 3 அப்படின்னு வரணும். அதுக்கு என்ன போடுறாங்கன்னா இந்த மாதிரி ஸ்லாஷ் டி, end equal to ஸ்லாஷ் டி. ஸோ 1 அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டு அது வந்து ஸ்லாஷ் டி ஆர் 2. எப்போ ஸ்லாஷ் n கொடுக்குறோமோ அப்போ நெக்ஸ்ட் லைன் வந்துடும் 1 1 2 3 1 2 3 4. ஸோ இப்போ இதுக்கு பேர் தான் நெஸ்டட் லூப். ஸோ இப்போ ஒரு லூப் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா இது வந்து எது வரைக்கும் வரணும் அப்படின்னு 5 வரைக்கும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லூப் 6 கொடுத்துருக்காங்க. 6 கொடுத்துட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம். இதுக்கு பேர் தான் நெஸ்டட் லூப். ஸோ இப்போ ஒரு லூப் வந்து திரும்ப திரும்ப ஒர்க் அவுட் பண்ணுறது நெஸ்டட் லூப்னு சொல்கிறோம். இப்போ இதில் வந்து இன்னொன்று வந்து கான்செப்ட் என்னன்னா பிரேக். பிரேக்னா என்ன அப்படின்னா ஒரு 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 லூப் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கலையே அதை பிரேக் பண்ணிட்டு வெளியே வர்றதுக்கு பேர் தான் பிரேக் ஸ்டேட்மெண்ட். பிரேக் ஸ்டேட்மெண்ட் terminate the loop containing it. Control of the program flows to the statement immediately after the body of the loop. ஸோ அந்த லூப்பை விட்டு வெளியே வர்றதுக்கு பேர் தான் பிரேக். இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா உள்ள வர்றதுக்கு போடுறோம் இல்லையா, உள்ள ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்கும். இது ஃபால்ஸா இருந்தா வெளியே வரும் பிரேக். சப்போஸ் இதுக்குள்ள ஏதாவது ஒரு கண்டிஷன் வச்சு நம்ம அந்த கண்டிஷன் தான் இருந்ததுன்னா பிரேக்குனோம்னா அது வெளியில வெளியில எக்ஸிட் த லூப் வெளியே வந்துடும். ஸோ இதுதான் இந்த இடத்துல வந்து பிரேக்கோட ஸ்டேட்மெண்ட். லூப்புக்குள்ளேயே நம்ம வந்து ஒரு கண்டிஷன் செக் பண்ணிட்டு பிரேக் அவுட் பண்ணி வெளியே வர்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் வேரியபிள் இன் சீக்வன்ஸ் கொடுத்துருக்கோம். ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்துச்சுன்னா பிரேக் அவுட் ஆகி வெளியே வர்றது. ஸோ அதுதான் பிரேக் அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த கண்டிஷன் விட்டு வெளியே வந்துடும். ஸோ பிரேக்குக்கு ஒரு எக்ஸாம்பிள் எதுவும் வேணும்னா என்னன்னு சொல்றாங்கன்னா ஃபார் வேர்டுக்குள்ள ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த வேர்டோட ஒவ்வொரு லெட்டரா இன்னுனா ஒரு லெட்டரா எடுக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு லெட்டரா எடுக்கல. இப்போ சப்போஸ் இஃப் வேர்டு இ வந்துச்சுன்னா பிரேக் அவுட் பண்ணி வெளியில வந்துடும். இல்லைன்னா அந்த பிரிண்ட் வேர்டு அந்த வேர்டை வந்து டிஸ்பிளே பண்ணும். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இந்த வேர்டு ஈனா ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் வரும். எப்போ ஈயாதோ அப்போ பிரேக் அவுட் ஆகி வெளியில வந்துடும். இல்லைன்னா என்னன்னா எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். ஸோ அந்த மாதிரி வரும். இதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. எண்ட் ஆஃப் த ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் முடிச்சுட்டு இஃப் பிரேக்கா இருந்ததுன்னா ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் முடிச்சு வெளியில வந்துடும். ஸோ இல்லைன்னா இந்த ஃபார் லூப் சுத்திட்டே இருக்கும் இஃப் ஈ வர்ற வரைக்கும். எல்ஸ்னா எண்ட் ஆஃப் த லூப். கண்டினியூன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்டு பைத்தான்ல. இது என்ன அப்படின்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட். இப்போ இது ஒன்று ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, பட் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கீங்க. இந்த கண்டிஷன் எஸ்ஸா இருந்துச்சுன்னா ரிமைனிங் ஆஃப் த பாடி ஆஃப் த லூப் ஒர்க் ஆகாம திரும்ப மேல போய் கண்டிஷன் செக் பண்றது. இதுதான் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். ஸோ பிரேக் கண்டினியூ அப்படின்றது பிரேக்னா பிரேக் பண்ணி அந்த லூப்ல இருந்து வெளியே வருது. கண்டினியூனா ரிமைனிங் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் ஒர்க் பண்ணாம திரும்ப லூப்ல இருந்து மேல இருந்து ஒர்க் அவுட் ஆகிறது கண்டினியூ. நெக்ஸ்ட் பாஸ்ன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்டு. பாஸ் அப்படின்னா என்னன்னா இப்போ ஒரு கண்டிஷன் செக் பண்றோம், பட் எனக்கு அந்த அதுக்குள்ள எந்த ஸ்டேட்மெண்ட்மே நான் எழுத வேணாம் அப்படின்னா சிம்பிள் நான் பாஸ்ன்னு கொடுத்தோம்னா அந்த இன்டர்பிரேட்டர் என்ன கம்ப்ளீட்லி அதை இக்னோர் பண்ணிட்டு போயிடும். ஸோ இதான் பாஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ பாஸ்னா எதுவுமே இல்லை, ஜஸ்ட் நத்திங்.
நத்திங் ஹேப்பன்ஸ் அண்ட் பாசஸ் எக்ஸிக்யூட்டட். இட் ரிசல்ட் இன் நோ ஆப்ரேஷன். எதுவுமே ஒர்க் அவுட் ஆனது, ஜஸ்ட் வெளியில போயிடும். இப்போ ஒரு கண்டிஷன் A = 0னா ஜஸ்ட் பாஸ், ஒண்ணுமே பண்ணாது, ஒர்க் அவுட் பண்ணாது. இதுதான் பாஸ் ஸ்டேட்மெண்டோட இது. ஸோ இப்போ அந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட், சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நம்ம பார்த்தோம். இன்னைக்கு 1 by 1 நான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ரன் பண்றோம். அல்ட் ரன். நம்பர் கேட்குறோம் 6 மல்டிப்ளிகேஷன் டேபிள். இதான் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது ஒரு மல்டிப்ளிகேஷன் நம்பர் வாங்குறோம். I = 10, எல்லாமே = 10. ஸோ இது ஒரு மல்டிப்ளிகேஷன் டேபிளோட இது. இப்போ உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. வேற எதுவும் கிளாஸ் இருக்குனாலும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. தேங்க்யூ. இப்போ ரன் பண்றோம். அல்ட் ரன். நம்பர் கேட்குறோம் 6 மல்டிப்ளிகேஷன் டேபிள். இதான் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது ஒரு மல்டிப்ளிகேஷன் நம்பர் வாங்குறோம். I = 10, எல்லாமே = 10. ஸோ இது ஒரு மல்டிப்ளிகேஷன் டேபிளோட இது. இப்போ உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. வேற எதுவும் கிளாஸ் இருக்குனாலும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. தேங்க்யூ.